வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் வீடியோ. நான் வாங்கின பொருட்களையும் அதோடைய விலையும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இது பாருங்கள், டிஃபன் கேரியரு சின்னது, சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தனுப்பேன். என்னுடைய ஃப்ரெண்டுக்காக வாங்கினேன். இது வந்து சொரக்கா மாடல் டைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த செட்டு வந்து பழைய மாடல் தான். இந்த டிஃபன் கேரியர் மட்டும் சொரக்கா மாடல்னு சொல்லுவாங்க. இதோடைய விலை வந்து 367 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 330 ரூபா. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா இருக்குது. பாருங்கள், அழகாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுருக்காங்க. நல்லா கரெக்டாக வச்சு லாக் பண்ணணும். அதே போல் இங்கே லாக் பண்ணும்போது இங்கே பாருங்கள், கையெல்லாம் கீறாமல் இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, பரவாயில்ல. முன்னெல்லாம் அப்படி கிடையாது, இப்போ நல்லா கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், ஜல்லடை, நல்ல சன்னமாக இருக்கிற ஜல்லடை. இது ஒவ்வொரு பொருட்களும் நான் தனித்தனியாக ஒன்று ஒன்றா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு 2 வாங்கினேன் பிஸ்னஸ்க்காக. இது வந்து டிமார்ட்டில் வாங்கினது. ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது பாருங்களேன், இது வாங்கிட்டு வந்தோம். 149 போட்டிருந்துச்சு. இன்னொரு தடவை செகண்ட் டைம் போகும்போது இது வாங்கிட்டு வந்தோம். இது வந்து 139 போட்டிருந்துச்சு. இது 10 ருபீஸ் கம்மியாக இருக்கே அப்படின்னு பார்த்தா வெயிட் போட்டு பார்த்தோம். என்ன வித்தியாசம்னு. இது நல்ல வெயிட்டாக இருக்குது, இது வெயிட் இல்லை. வெயிட்டை கம்மி பண்ணிவிட்டு 10 ரூபா குறைச்சிருக்காங்க. நல்லா காசுக்கு தக்கன தான் பொருளும் இருக்குது. நம்ம கம்மின்னு நினச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் கம்மியாக இருக்குது. நல்லா இருக்குது. மாவு நல்லா நைஸாக இருக்குது. இந்த கண்ணு வந்து நல்ல நைஸாக இருக்குது. இது டிமார்ட்டில் வாங்கினது. 99 ருபீஸு, ஓவல் ஷேப்பு. இது பரவாயில்ல, 99 ருபீஸ்க்கு ரொம்ப நாளாக தேடினேன், இப்போ தான் கிடச்சிச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடியே வேறு ஒரு கடையில் வாங்கிட்டேன், அதையும் காமிக்கிறேன். பாருங்கள், சேலத்துலேயே விசிஆர்னு ஒரு கடை. நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் எல்லாம் பொருள்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து 120 ரூபா. 120 ரூபாய்க்கு இது குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது 99 ருபீஸ். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இங்கே வரும்பு மாதிரி இருக்குது. இது வரும்புலாம் இல்லாமல் நீட்டாக இருக்குது. நல்ல குவாலிட்டி, வித்தியாசம் இருக்குது பாருங்கள், பைசாக்கு தகுந்த மாதிரி. இது பாருங்கள், கேக் மோல்டிங். எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது காமிச்சேன்னா என்னன்னு தெரில, நான் மறந்துட்டேன். 40 ருபீஸு, டிஸ்கவுண்ட் போக 36 ருபீஸு. இது ஸ்டார் பாருங்கள், இது வந்து 115 ரூபா போட்டிருக்குது. டிஸ்கவுண்ட் போக 103 ரூபா. ஆனால் இது ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் இன்னும் செஞ்சு பார்க்கலாம், அல்வா செஞ்சு பார்க்கணுன்ட்டு இருக்கேன். ராகிப்பால் அல்வா தான் அடிக்கடி செய்வேன்ல, அது செஞ்சு பார்க்கணும். ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. இது பாருங்கள், ஆப்பிள் ஷேப்பு. இது வந்து 90 ருபீஸு, டிஸ்கவுண்ட் போக 81. இது செஞ்சுட்டேன், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன். அது நான் யூஸ் பண்ணிட்டேன். இது பாருங்கள், இது நார்மல், எல்லாத்துக்குமே மோல்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். கேக்கு எதுக்கு வேணால் நம்ம மோல்டு பண்ணிக்கலான்ட்டு 60 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 54 ரூபா. இது நல்லா உறுதியாக நல்லா இருக்குது. இது பாருங்கள், டிமார்ட்டில் தான் வாங்கினேன். நம்ம ஜூஸ் எல்லாம் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. அதனால் காமிக்கிறேன். 79 ருபீஸு, சூப்பராக இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு அழகாக ஜூஸ் போட்டு வச்சுட்டோம்னா அவங்க பாட்டு குடிச்சிட்டே இருப்பாங்க. குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது, ஏன்னா உடச்சிருவாங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு நம்ம அப்படியே செஞ்சு ஜூஸ் போட்டு வச்சிட்டோம்னா அவங்க பாட்டு குடிச்சிக்குவாங்க. நல்லா இருக்குது. நான் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டேன், நல்லா இருக்குது. இந்த பாருங்கள், ஸ்ட்ரா கழுவுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது. நல்ல ஸ்ட்ராவும் நல்ல பெருசாக இருக்குது. இந்த ஹோல் பாருங்களேன், நல்ல பெருசாக இருக்குது. நல்லா இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குது. இது பாருங்கள், ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன், இப்போ தான் கிடச்சிது. புக் வாட்டர் கேன் மங்களில் தான் வாங்கினது. இது வந்து 175, டிஸ்கவுண்ட் போக 157. இந்த ப்ரௌன் கலரு, ரெட் கலரு இருந்துச்சு. நான் இந்த ரெட் எடுத்தேன். இந்த மாதிரி இருக்கிறது தான் வாங்கணும். இங்கே தனியாக ஒன்று மேலால் இருக்கும், அது மாதிரி வாங்க வேண்டாம். இதுன்னு நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் ஒரு அவசரத்துக்கு. இப்போ வெயிலுக்கெல்லாம் பஸ்ஸில் போகும்போதுக்கெலாம் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. விலையும் பரவாயில்ல, ரீசனபிளாக இருக்குது. ஆன்லைன்லாம் பார்த்தேன், 300 400லாம் போட்டுருந்துச்சு. குவாலிட்டி தக்கன இருக்கும். இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மங்களில் வாங்கினது. கிளிப்பு, அந்த துணி காய போட்ட கிளிப்பு. இது கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நீளமாகவும் இருக்குது. இது வந்து 65 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 58 ரூபா. இது நார்மலாக நான் எப்போதும் யூஸ் பண்ணுறது. இது நல்லா உறுதியாக இருக்கும். இது வந்து 40 ரூபா போட்டிருக்காங்க, டிஸ்கவுண்ட் போக 36 ரூபா. அப்புறம் ஒரு டீ வடிகட்டி. இது நல்லா, அந்த கண்ணு பாருங்கள், நல்ல சின்னதாக இருக்குது. நான் ஒன்று தான் வச்சுருக்கேன். அதில் நெய்யும் ஃபில்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. டீ தூளுக்கும் அதே யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. கழுவிட்டு அதுக்காக இது ஒன்று வாங்கினேன். இது வந்து 42 ரூபா. எங்கே வாங்கினேன்னு எனக்கே தெரியல, இல்லை இங்கே கரெக்டாக போடலை. சரி, ரைட். நூடுல்ஸ்லாம் சாப்பிட்ற ஸ்டிக்கு எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒன்று வாங்கினேன். இந்த ஸ்பூனு ரொம்ப அழகாக இருந்துச்சு, கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம், நெய் எண்ணெய் அதெல்லாம், அதுக்காக இது வாங்கினேன். இது வந்து ஒன்று வந்து 10 ருபீஸு, டிஸ்கவுண்ட் போக 9 ருபீஸு. இதோ 2 வாங்கினேன். எஸ்கோக்கி. இந்த எஸ்கோக்கி எதுக்கு வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மேக்ரமி கூட போடுறோம் இல்லைங்களா, அப்போ இதை மாட்டிட்டு நம்ம போடலாம். ஜன்னலில் எந்த இடம் நமக்கு வாட்டமாக இருக்கோ அதில் மாட்டி விட்டுட்டு போடலாம். அதுக்காக இது வாங்கினேன். ஒன்று வந்து 16 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 14 ரூபா. 2 வாங்கினேன். இந்த கிளிப்பு பாருங்கள், 4 கிளிப்பு 75 ருபீஸு. இங்கே சேலத்தில் மணி ஸ்டோர்னு ஒரு கடையில் வாங்கினேன். இது நல்லா இருக்குங்க, நல்லா உறுதியாக இருக்குது. இது கூடைக்காக தான் வாங்கினேன் மெயினாக. இந்த கூடை போடுறதுக்கு நம்ம இப்படி மாட்டிட்டு போடணும்.
எங்கே வேணால் மாட்டிக்கலாம், மாட்டிட்டு நம்ம பாட்டுக்கு இப்படி பின்னணும். அதுக்கு தான் வாங்குது. அதே போல் இதையும் இப்படி மாட்டி விட்டுக்கணும். ஸ்டார்டிங் பண்ணுறோம்லே கூட செய்யும்போதெல்லாம் அப்போ இதை மாட்டி விட்டு இதை இதை வந்து ஜன்னலில் மாட்டி விட்டுக்கணும். இந்த கைப்பிடியில் மாட்டிட்டு நம்ம அப்படியே பின்னிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்காக தான் இதை வாங்கினேன். இது நம்ம வந்து சாரீ ட்ராப்பிங்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, பட்டு சாரீலாம் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்லா பாருங்கள், நம்ம சாரீ நல்லா அப்படியே பிடிச்சிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. 75 rupees இது. இந்த கிளிப்பு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு, இந்த மேக்ரமி கூட போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஜன்னலில் இந்த கிளிப்பை போட்டுக்கணும். தெரியுதுங்களா, நான் போட்டிருக்குது. இப்படி போட்டுட்டு நம்ம அழகாக பின்னலாம். நல்லாயிருக்கும், நமக்கு ஈஸியாக இருக்கும் பின்னுறதுக்கு. இந்த மாதிரி எஸ் கொக்கி கூட நம்ம போட்டுக்கலாம். போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எஸ் கொக்கி போட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து ஸ்க்ரீன் போடுவோம் இல்லைங்களா, அதாவது ஜன்னலுக்கு வந்து இது வந்து பெரிய ஸ்க்ரீனு, ஆஃப் ஸ்க்ரீன் ஒன்று போட்டு விட்ருப்பேன். இருக்கு பாருங்கள், அதோடைய ஸ்ப்ரிங் இதில் வந்து நான் இப்போ மாட்டி விட்ருக்கேன். அதாவது இந்த கூட பின்னும் பொழுது இதே போல் இதையும் பின்னிட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். நம்ம இதே மாதிரி இதுவும் வந்துடும். அப்போ இதையும் ஜாயின் பண்ணும் பொழுது நமக்கு இந்த மாதிரி எஸ்கோக்கி போட்டுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஜாயின் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும் பின்னிட்டே வர்றதுக்கும். கொக்கி எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக காமிக்கிறேன். அதேமாரி மேக்ரமி போடுறவங்களுக்கும் ஒரு ஐடியா வரும். அதுக்கு தான் இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இது ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் கூட, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது என்னுடைய ஃப்ரெண்டு கேட்டாங்க, அதை பார்த்துட்டு வேணும்னு. சரி, அவங்களுக்கு ஒன்று போடலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுட்ருக்கேன். யூடியூப்பும் ரன் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும். அப்புறம் இதுவும் கேட்டாங்களா, இதையும் சரி போட்டு தருவோம் அப்படின்ட்டு போட்டோன்னா இந்த பேக் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷ் வைக்கிறதுக்கு, சீப்பு, எது வேணால் வச்சுக்கலாம். இது வந்து 160 rupees. எது எடுத்தாலும் 160 நிறைய வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அந்த கடையில் வாங்கினது இது. ரொம்ப நல்லாயிருக்கு. 160 ரூபாய்க்கு பரவாயில்ல, நல்ல பெருசாக இருக்குங்க. பாருங்களேன், உங்களுக்கு அளவு வச்சு காமிக்கிறேன். ஒரு ஸ்கேலுக்கும் மேலே நல்லா பெருசாக இருக்குது, நல்லா அகலமாகவும் இருக்குது. இதுவும் எவ்வளோ அகலம் இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. இது பரவாயில்ல, 160 ரூபாய்க்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது 160 ரூபாய்க்கு. இது 2 பீஸு. இது 160 ரூபாய்க்கு. எது எடுத்தாலும் 160 ரூபாய்க்கு 2 வாங்கினேன். ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இது ஒன்று காமிக்கிறேன். 2 பீஸ் இது. இந்த டப்பி 6 டப்பி 85 ரூபா. இது போகிறப்பெல்லாம் ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன். பீங்காம் பிளேட் பாருங்கள், நல்ல சுத்தமான பீங்காம் பிளேட்டு. இது வந்து 150 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 135 ரூபா. என்கிட்ட பெருசு இருக்குது, சின்னது இல்லை, பிளாக்கில். அதுக்காக இது வாங்கினேன். இது மங்களில் வாங்கினது தான். அதே போல் இது பாருங்கள், நல்லா பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி காமிக்க. இது ஜூஸ் குடிக்கிறதுக்கு கிளாஸு, நல்ல பெருசாக எவ்வளோ நல்லா பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக. தம்ப்நெயில் வைக்கத்தான் வாங்கினேன். இதோ எவ்வளோ அழகாக இருக்குது. இதோடைய விலை வந்து 115 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 103 ரூபா. நல்லா அழகாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது பாருங்கள், சப்பாத்தி பூரி எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். யூடியூப்பில் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்களா, என்னமோ ஆசையாக இருந்துச்சு, வாங்கினேன். இது வந்து செவ்வாப்பேட்டையில் ஒரு கடையில் வாங்கினோங்க, சேட்டு கடையில். இது வந்து எவ்வளோ விலைன்னு மறந்துட்டேன், தெரியல எனக்கு. இன்னும் யூஸ் பண்ணலை, யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்புறம் இது பாருங்கள், காமிக்கிறேன். இது அவ்வளோவா நல்லா இல்லை, வாங்காதீங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், அவ்வளோ சிறப்பாக இல்லை. எங்கள் வீட்டுக்கார தான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது வந்து நம்ம விரலில் க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கணும். இதை எல்லா விரலுக்கும் போட்டுக்கணுமோ. இது வந்து நெயில். நம்ம வந்து நான் நேந்திரம் பழம் உரிக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா, அதனால இதை வாங்கிட்டு வந்தாங்க. இது யூஸ் ஆகலை. நம்ம வந்து பட்டர் நைஃப் இருக்கீங்களா, அதை வச்சு 2 இழுத்தோம்னா நல்லா வந்துடுது. நாங்கள் பனானா பவுடர் சேல்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு நிறையா வாங்கும்போது சிரமமாக இருக்குல்ல கை, அதுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து சுத்தமாக யூஸ் ஆகவே இல்லை, வேஸ்ட்டு. 50 rupees. இது எங்களுக்கு வேஸ்ட்டு, அதனால் வேணான்னு சொல்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்தா இது செட் ஆக மாட்டேங்குது. கையில் இருந்து இது எதுக்குமே பூண்டு உரிக்க வரமாட்டேங்குது, வெங்காயம் உரிக்கவும் வரமாட்டேங்குது, எப்படி போட்டு பார்த்தாலும் வரமாட்டேங்குது. இது பாருங்கள், காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக. நம்ம டிமார்ட்லாம் வாங்கினோம்னா சுத்தம், ஒரு சின்ன பேப்பர் கூட தரமாட்டேங்கிறாங்க. கிளாஸ் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம இஷ்டம், அப்படியே பத்திரமா கொண்டு போகிறாங்க. இது மங்களில் நல்லா பேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. இதோ பீங்காம் பிளேட்டு. இது வந்து 165, டிஸ்கவுண்ட் போக 148 ரூபா. நல்ல பெருசுங்க, சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். ஏற்கனவே 2 இருக்குது. சரி, யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். சாப்பிட்டோடனே டக்குன்னு கழுவி வச்சிடணும். காஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கழுவுறதுக்கு. அப்புறம் அழுத்தி தேர்ந்தாமல் கையை விட்டு விழுந்துரும், உடஞ்சி போயிடும். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இந்த கிளாத் பாருங்கள், நம்ம எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டவல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், துடைக்கிறதுக்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மங்களில் தான் வாங்கினது. 100 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 90 ரூபா. 1 2 3 4 5 இருக்குது. நல்ல சாஃப்டாக இருக்குது. இது பாருங்கள், டிமார்ட்டில் வாங்கினது ஆங்கிள் பேண்ட்டு. இது காட்டனு, டபுள் எக்ஸலு. நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே ஒன்று வாங்கிட்டேன், யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த வெயிலுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப திக்காலாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. சிலதெல்லாம் ரொம்ப திக்காக இருக்கும் நமக்கு. இது இந்த வெயிலுக்கு ஓகேவா பட்டுச்சு எனக்கு. இதோடைய விலை வந்து 199. பிங்க் கலர் ஒன்று வாங்கினேன், ஒயிட்டில் ஒன்று வாங்கினேன். ஏற்கனவே யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வாங்கினேன். நல்லா இருக்குது. இந்த 2 கலருமே நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக இந்த 2 கலர் எடுத்தேன். இது ஏப்ரான், குக்கிங் பண்ணும்போது போட்டுக்கலாம் இல்லைங்களா.
மெயினாக அந்த ஜாமான்லாம் விளக்கும் போது நனைஞ்சு போகுது, அதுக்காக. இது வந்து தண்ணி வந்து இழுக்காதுங்க, கொஞ்சம் பாலிஸ்டர் கலந்த மாதிரி இருக்குது. இது வாங்கினது. இது வந்து இதோடைய விலை வந்து டிமார்ட்டில் வாங்கினது தான், 99 ருபீஸ். கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த முன்னாடி தான் நமக்கு நைட்டிலாம் ரொம்ப அழுக்காயிடுது, அப்படியே நம்ம தொட்டுறோம், அதுக்காக இது வாங்கினேன். நான் ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுக்குவேன், பேண்ட் இருக்கீங்களா பெரிய பேண்ட்டு, அதிலே நான் செஞ்சு வச்சுக்குவேன். நான் அதுவும் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ கொஞ்சம் டைம் இல்லையா, அதனால இது ஒன்று வாங்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏப்ரான் வந்து நான் தைச்சது. பேண்ட் இருக்கு இல்லைங்களா, பழைய பேண்ட்டு, அதை வந்து கட் பண்ணி தைச்சிக்கிட்டேன். 2 கால் இருக்கும் இல்லைங்களா, அதை நல்லா பிரிச்சுக்கணும். நம்ம பிரிச்சுட்டு நேராக கட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த ஷேப் கொடுத்து தைக்க வேண்டியதான். பேண்ட் வந்து நல்லா திக்காக இருக்கும் இல்லைங்களா, அதனால நல்லா உழைக்கும். இந்த சைடில் வந்து சிம்பிளாக இருக்கேன்னு சொல்லிட்டு இது ஒரு நைஸ் காட்டன் கிளாத் இருந்துச்சுன்ட்டு அதில் வந்து நான் ஸ்பில் கொடுத்துட்டேன். அப்போ உங்களுக்கு பாருங்களேன், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது சைடில் கட்டுறதுக்கு இந்த 2 டேப்பு, இது வந்து கழுத்தில் போடுறதுக்கு. ஜீன்ஸ், பெரிய ஜீன்ஸ்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றளவு பெருசாக இருக்கிறது, அதில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் அது ஏற்கனவே செஞ்சிருந்தேன், அது பழசாக போயிடுச்சு. பேக் சைடு திருப்பி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து கையில் தைச்சிக்கிட்டேன், ஏன்னா இந்த துணியும் திக்காக இருக்கும். இந்த பேண்ட் துணியில் தான் இதையும் தைச்சிருந்தேன், அதனால் திக்காக இருக்கும், அதனால் இதையும் கையில் தைச்சிக்கிட்டேன். இந்த பகுதி இது மிஷினில் தைக்கலாம். என்னுடைய இது வந்து ஃபேஷன் மேக்கரு, அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இல்லாட்டினா நீடில் மாற்றலாம், டைம் இல்லை எனக்கு. அதனால் இது என்ன பண்ணேன், கையில் தைச்சிக்கிட்டேன். நான் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். மேட்டு பாருங்கள், இது டிமார்ட்டில் வாங்கினது தான். இது நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்குதுங்க, நல்லா இருந்துச்சு. இது வந்து எவ்வளோ விலை, 119. இது 199. இது பிடிச்சிருந்துச்சி எல்லாத்த விட. இது பரவாயில்லவாக இருந்துச்சு, விலையும் பரவாயில்லாம இருந்துச்சு, டிசைனும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சுத்தமாக வழுக்கலை மெயினாக. இது நல்லா இருந்துச்சு. ப்ரௌனு, கிரே, ப்ளூ 3 எடுத்தோம். கிச்சனுக்கெல்லாம் நார்மலாக கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் இல்லைங்களா, 40 ரூபா 50 ரூபா தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது அடிக்கடி அழுக்காயிடும், நம்ம தூக்கி கூட போட்டலாம். இது எல்லா பக்கமும் போட்டுக்க நல்லா நீட்டாக இருக்கும் இல்லைங்களா, அழகாக. அதுக்காக இதை எடுத்தேன். இது மங்கலில் வாங்கினது, சிந்தூர். நம்ம வகுட்டுக்கிட்ட மேலே வைப்போம் இல்லைங்களா, அது வாங்கினது. இது வந்து ஐடெக்ஸு. இது நான் எப்போது இதான் யூஸ் பண்ணுவேன், இந்த கம்பெனி இல்லை. அப்புறம் ஐப்ரோ பென்சில் ஒன்று, அது அந்த லாக்மிலாம் ஸ்டால் போடுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துட்டாங்க, டைம் ஆகிடுச்சு, நாங்கள் போனது லேட் ஆகிடுச்சு, அதனால இருக்கிறத நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது பாருங்கள், மங்கலில் தான் வாங்கிட்டு வந்தேன். அதாவது கேழ்வரகு ரவையாங்க, உப்புமா செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அங்கே பில்லு போடுற மேடம்கிட்ட கேட்டேன், நல்லா இருக்குங்களான்னு. நல்லாயிருக்கு, அவங்க செஞ்சுருக்காங்களா, நல்லா இருக்குங்கன்னாங்க. எல்லா சிறுதானியத்துலேயுமே ரவை வச்சுருக்காங்க. நம்ம பொங்கல் பொங்கல் உப்புமாலாம் பண்ணலான்னு சொன்னாங்க. சரி, இது உப்புமா பண்ணி பார்ப்போன்ட்டு இது ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தேன். நல்லா வந்துச்சுன்னா பிறகு எல்லா தானியத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கலான்னு சொல்லி. இது 1/4 கிலோ வந்து 1/4 கிலோ தானே, ஆமாம், 135 ரூபா கிலோ, 135 ரூபா, 1/4 கிலோ 34 ரூபா. இது செஞ்சு பார்க்குறேன், செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது பாருங்கள், சில்வர் குக்கரு காமிக்கிறேன். ஹாக்கின்ஸு. நல்லா சூப்பராக இருக்குதுங்க. இப்போ தான் பிரிக்கிறேன். இது வந்து சிஸ்டர் வாங்கி கொடுத்தாங்க, அதனால் விலை எவ்வளோன்னு தெரியல எனக்கு. அதில் போட்டிருக்கிறதுலாம் ஒரிஜினல் விலை கிடையாது, அதில் 3225 போட்டிருக்குது, அது ஒரிஜினல் விலை கிடையாது. இது பாருங்கள், பேஸ் இருக்குது, இதுக்கு நல்லா இது ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைங்களா, இண்டக்ஷன் எல்லாம் வைக்கலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. சில்வரு இதோ ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வெயிட் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் தான் எனக்கு தெரியாது, அக்கா கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. எதுக்குமா கேட்குறேன்பாங்க, யூடியூப்பில் சொல்லணுங்க்கா, வீடியோ போட்டாங்கன்னா மறந்துருச்சு அப்படிம்பாங்க. சரி, ரைட்டு. எங்கள் புகுந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா குக்கருமே ஹாக்கின்ஸாக தான் இருக்கும். நாங்கள் திருச்சியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரெஸ்டீஜ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஹாக்கின்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி சிஸ்டமாக தான் இருக்கும், இப்படி உள்ளே வச்சு செய்கிற மாதிரி. நான் ஏதாவது ஒரு பொருள் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டா போதும், எங்கள் சிஸ்டர்லாம் டக்குன்னு வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்குன்னு நான் கேட்க மாட்டேன். அது வரலும் நான் ரொம்ப யோகம் பண்ணுவேன். அம்மா மாதிரி அவங்கெல்லாம் எனக்கு இருக்காங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா, நம்ம அக்கா, தங்கச்சிங்க செய்யுதுங்கிறது நம்ம ரத்த பாசங்க. இவங்கெல்லாம் நமக்குலாம் யாரோ தானே, எவ்வளோ அன்பா அம்மா ஸ்தானத்துலேருந்து எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த ப்ரஷ்ஷு நின்றுக்கிட்டு பாத்ரூம் கழுவுறதுக்காக வாங்கினது. இது வந்து சேலம் செவ்வாப்பேட்டையில் அப்சரான்னு ஒரு கடை இருக்குது. இங்கே குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ரீசனபிளாகவும் இருக்கும். இது வந்து இது மட்டும் 70 ருபீஸு. இது எவ்வளோன்னு தெரில. இது நல்லாயிருக்கு, நல்லா லென்த்தாக இருக்குது. இதோட சேர்த்து கொடுத்துருந்தாங்க ஒன்று, அது கொஞ்சம் குட்டையாக இருந்துச்சு, அது கொஞ்சம் ரொம்ப புனிகிற மாதிரி இருந்துச்சு. இது நல்ல லென்த்தாக இருக்குது. காமிக்கிற பாருங்களேன், ஃபுல்லாக எவ்வளோ லென்த்துன்னு பாருங்கள். நம்ம நின்றுக்கிட்டே கழுவிக்கலாம். அதே போல் வாங்கும்போது இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த பிளாஸ்டிக் இருக்குங்களா, குச்சி மாதிரி, இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டு வாங்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது ஸ்ட்ராங்காகவே இல்லை, அது வந்து அழுக்கு போகாது. அப்புறம் அது ஸ்ட்ராங்காகவே இல்லை அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இது கொஞ்சம் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது அழுக்கெல்லாம் நல்லா வந்துடும். பாருங்கள், சொல்ல மறந்துட்டேன், ப்ரஷ்ஷு இது நல்லா இருக்குங்க. ஏற்கனவே வாங்கியிருக்கேன் நான், அது கொஞ்சம் குவாலிட்டி கம்மி, 40 ரூபாய்க்கு வாங்கினேன். நல்லாவே இல்லை, துரு பிடிச்சி போயிடுச்சு. இது நல்லா இருந்துச்சு, பார்க்க குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இது மங்கலில் வாங்கினது தான். இதோடைய விலை வந்து 130 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 117 ரூபா. இந்த 3 கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம அடுப்பு சைடில் இருக்கு இல்லைங்களா, அழுக்கெல்லாம் பிடிச்சிக்கிச்சுன்னா நம்ம ப்ரஷ் போட்டோம்னா நல்லா வந்துடுது, சூப்பராக வந்துடுது. அதை எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஆல் பர்பஸ் மாதிரி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து மெட்டலு, இந்த ப்ரஷ்ஷும் மெட்டல் தான் குத்துது.
இது வந்து நார்மல் ப்ரஷ்ஷு 3 கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.